பாளையம் ஸ்பெஷல் காராமணி சுரக்காய் குழம்பு. ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். 2 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு 5 குண்டு மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டு ஒரு கைப்பிடி தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான தனியாத்தூள் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு உளுந்து போட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆன உடனே தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சுரக்காவை போட்டு நல்லா கலக்கிடுங்க. நல்லா கலக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா வேக வச்சு காராமணி எடுத்துருக்கேன். நல்லா வேக வச்சு காராமணி எடுத்து ஒரு கப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா கவுண்டன் பாளையம் ஸ்பெஷல் சூப்பரான காராமணி சுரக்காய் குழம்பு ரெடி.